ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு தக்காளி குருமா செய்யலாம். முடி தேங்காய் எடுத்துக்கலாம். அதில் 3 தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 4-5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கடல்பாசி, பாதி அனாசிப்பூ, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 5-6 முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். தக்காளி தேங்காய் மசாலா அரைக்கும் போது அதோட 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்காங்க. நான் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் சேர்த்து அரைச்சிருக்கேன். எல்லாத்தையும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளி தேங்காய் மசாலா பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது 2 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடியை திறந்துட்டு மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது மல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அருமையான தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.